ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசுறது, தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் கடிதம் கொடுக்கறது, இது எது காட்டுதுன்னு சொன்னா, இப்போ தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் விருப்பம் ஒன்று நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட இருக்குது, எங்கள் கூட கூட்டணி பேசுங்க, எங்கள் கூட அதிகமாக செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியா ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. இது மக்களை திசை திருத்துப்பதற்கு பொதுக்குழு நடத்த முடியாது, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கும் கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கும் ஒரு நாடகமாக தவிர இது உண்மை அல்ல. இது சொல்ல சொல்ல இன்னைக்கு மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க, வெறுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தர், இப்போ மதியம் ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க. அதில் சொல்லிட்டு, என்ன மணின்னா, உங்கள் டாக்டர் ஐயாவுக்கு எவ்வளோ சக்தி, எவ்வளோ வலிமை இருந்துச்சு, அவருக்கு போய் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க, மனுஷங்களாக இருப்பாங்களா? இப்படி பேசுகிறாங்களே, எப்படி மனசு வருது இவங்களுக்கு பேசுகிறதுக்கு? இவங்கெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களே பேசுகிறாங்க. அப்போ மருத்துவரையாவுக்கு அதிகாரம் இல்லை, பொதுக்குழு கூட்ட முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா மருத்துவரையா மனசு எவ்வளோ வேதனைப்படும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இது யார் உருவாக்கினது, யார் உரிமை கொண்டாடுறது? மருத்துவரையா பின்னால் நிற்க வேண்டியதானே எல்லாரும். அவர் தானே சக்தி, அவர் தானே உருவாக்கினவர், போராடினவர். அது மட்டும் இல்லைங்க, இது உயிர் தியாகம் செய்து லட்சக்கணக்கானவர்கள் சிறைக்கு சென்று ரத்தம் சிந்தி மருத்துவரையா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அது. இந்த இயக்கத்தில் ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் நகைப்பு மட்டும் இல்லை, எல்லாம் ஆத்திரப்படுறாங்க. இன்னொன்று, இப்படி பேசுகிறது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தால் கூட நீங்கள் மருத்துவரையாவுடைய வலிமை கூடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ செல்வாக்கு, பேச பேச தான். இப்போ இந்த பந்து இருக்குது, பந்து அமைதியாக இருக்கிற பந்தை தட்ட பந்து மேலே எழும்போம். அந்த மாதிரி மருத்துவரையா அவர்கள் அமைதியாக இருக்கிறவரை பேச பேச அவரை அவமானப்படுத்த அவருடைய வேதனை மட்டும் இல்லை, நம்ம இன்னும் வேகமாக செயல்படணும்னு சொல்லி இன்னும் கிளர்ந்து எழுப்புறாரு. அவர் கூட இருக்கிற எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துகிறார், வேகமாக ஓடுங்க, இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி மக்கள் எல்லாமே அவங்க சொல்கிற செய்திகள்லாம் பார்த்துட்டு ஐயா பின்னால் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஐயா பின்னால் தான், ஐயா சொன்னால் தான் வாக்களிப்பாங்க. நடுநிலையாக இருக்கிற பொதுமக்களும் என்னப்பா ஐயாவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகளில் சார்ந்த நண்பர்களாக கூட மருத்துவரையா போய் இப்படி கொச்சப்படுத்தலாமா, அவமானப்படுத்தலாமான்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவரையாவினுடைய பலமும் செல்வாக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. இந்த திசை திருப்புற கபட நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது. வேணும்னா ஏமாத்துறதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். அதை சேலம் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கேவலமான செயல் இது. அதனால் காவல்துறையும் இது தடை விதிக்காது. இவங்க சொல்கிறதுனாலையும் இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் நின்று போயிடாது. இன்னும் வேகமாகவும் வலிமையாகவும் திட்டமிட்ட மாதிரி இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் சேலத்தில் நடக்கும். மருத்துவரையா அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை, கூட்டணி குறித்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுவார்கள்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது மருத்துவரையா எவ்வளோ ஜனநாயகவாதிங்கிறது நினச்சி பார்க்கணும். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள்லாம் தேர்தலை எப்படி சந்திக்கலாம், என்ன மாதிரி அணுகலாம் அப்படின்னு கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கருத்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அங்கே சேலத்தில் 29ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்னு இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நாடு முழுவதும் எதிர்பார்க்கிற ஒரு சூழல். அதனால் நான் மீண்டும் தயவு செய்து கேட்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்,
எச்சரிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன், மருத்துவர் ஐயாவை இனி கொச்சைப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அப்படி செய்ய செய்ய அவர் வேதனைப்படுவது மட்டுமல்ல, கண்கலங்கிறாரு, அதோட இன்னும் வேகமாறாரு. நீங்கள் பேச பேச இதெல்லாம் செய்ய செய்ய தான் மருத்துவர் ஐயாவினுடைய வலிமை மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதனால் இந்த போலி வேஷம், இந்த கபட நாடகம்லாம் இனிமேல் மக்கள் மத்தியிலையும் எடுபடாது, மருத்துவர் ஐயாகிட்டையும் எடுபடாது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், சரி தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பில் எங்களுக்கு தான் சொல்லிடுச்சு, நாங்கள் தான் தலைவர், எங்களுக்கு தான் அதிகாரம். என்னையா அது? தீர்ப்பை படித்து சொல்கிறீங்களா, இல்லை படிக்காத சொல்கிறீங்களா, அல்லது படித்து பார்த்துக்கிட்டு வேணும்னே திட்டமிட்டு திசை திருப்புறதுக்கு சொல்கிறீங்களா? இது ஏற்றுக்கொள்ளதில்லை. தீர்ப்பில் தான் 34 பக்கம் தீர்ப்பு, அதில் 36, 37, 38 மற்றும் 18 சரியாக சொல்லியிருக்கிறாங்க. படித்து பார்த்தா தெரியும். அதனால் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மருத்துவர் ஐயாவினுடைய வலிமை செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட மாதிரி செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடக்கும். மருத்துவர் ஐயா அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதன் மூலமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற மருத்துவர் ஐயாவோடு இணைந்து செயல்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியினர், எங்கள் அமைப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளை சார்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்கள், மாநகர பகுதி பொறுப்பாளர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுக்கிறேன். அதோடு இந்த 29ஆம் தேதி மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டு மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நண்பர்களை சந்திக்கிற உங்களுக்கும் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும், தமிழ்நாடு வளமிக்க ஆண்டாக அமைய வேண்டும், இந்தியா வலிமைமிக்க நாடாக உயர வேண்டும். ஆகவே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துண்டறிக்கை போட்டால், சோரொட்டி அடித்தா, விளம்பரம் தட்டி வச்சா மருத்துவரையா படம் போடுறாங்க, பேசும் பொழுது மருத்துவரையான்னு சொல்கிறாங்க, மருத்துவரையா வழியில்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மருத்துவரையா கூடுற கூட்டம் செல்லாது, அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளோ அநாகரிகமானது. இது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்புறம் இந்த லெட்டர் பேடில் பார்த்தீங்கன்னா கடிதம் தலைப்பில் நிறுவனர் மருத்துவர் ஐயா பேர். எப்படியா இப்படி பண்ணுறீங்க? அவர் பேரையே சொல்லிக்கிட்டு அப்புறம் அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் எப்படி மக்கள் நம்புவாங்க, ஏற்றுக்குவாங்க? இது மக்கள் நம்பிக்கை இழக்கிற நேரம், இது ஏமாத்துற நேரம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் சக்தி ஐயா தான். ஐயா சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க. உறுதியாக தமிழ்நாட்டில் நிறைவாக சொல்கிறேன், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் சேர்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும், ஆட்சி அமைக்கும். ஒரு ஒன்றும் மாற்றல் இல்லை, எல்லாம் தெரியுது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அமைப்பு வலிமையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச பேச மக்கள் மருத்துவர் ஐயா பக்கம் பார்வை திருப்புறாங்க. கட்சி சாராத பொதுமக்களும் மருத்துவர் ஐயா சொல்கிறவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. இதுதான் வெற்றி கூட்டணியை உருவாக போகுது. நன்றி, வணக்கம். பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவ பெருமக்கள் நம்முடைய சகோதரர்கள். இப்போ எங்கள் மருத்துவர் ஐயா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பெருவிழான்னு கொண்டாடினாங்க. அதில் கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கிற பேராயர்கள், ஆயர்கள், பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் இவங்கெல்லாம் கூப்பிடுறது, இந்து மத பெரியவர்கள், இஸ்லாம் பெரியவர்கள், ஜெயின மதத்தை சேர்ந்தெல்லாம் மேடையில் உட்கார வச்சு நாம் எல்லோரும் சகோதரர்கள் நல்லிணக்கத்தோடு வாழணும்னு சொல்லி மருத்துவர் ஐயா ஒரு நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவர். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும்னு சொல்கிற இந்த தமிழ்நாட்டில் இப்படி தேவாலயத்தை சிதைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அப்படி செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு எல்லோரும் நாம் சகோதரர்கள். கிறிஸ்தவ பெருமக்களும் வேற எங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இல்லை, அவங்களும் நம்முடைய சகோதரர்கள். அவங்களும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க, தமிழ் பற்றாளர்கள், தமிழ் வளர்த்தவர்கள். அவங்களுக்கு இந்த மண்ணில் உரிமை இருக்குது, அவங்களும் மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய சகோதரர்கள்.